பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள போகிற ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னா, பாருங்கள், ஏசாயா எழுதின புத்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அருமையானவர்களே, இந்த நாளில் பாருங்கள், தீபாவளி பண்டிகை எல்லா இடங்களிலும் பிள்ளைங்க பெரியவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. அது மேலே போய் டமார்னு வெடித்து கலர் கலராக அப்படியே விழுகுது. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ இந்த பட்டாசு எவ்வளோ அழகாக இந்த வான வேடிக்கையெல்லாம் வெடித்து அப்படியே கீழே விழுகுது, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லையே, நாளுக்கு நாள் இருளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியலையே நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ கர்த்தருடைய மகிமை உன் மேலே வரும்போது இப்போ வெடித்து செதறி போகிற அந்த வெளிச்சத்தின் மகிமையை காட்டிலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும்போது ஒரு பிரகாசம் இருக்குது பாருங்களேன். அது ஆயிரக்கணக்கான என்ன சொல்கிறது, சீரியல் லைட்டுகள் ஆயிரக்கணக்கான எல்இடி பல்புகளை போட்டாலும் அதை காட்டிலும் வெளிச்சமாக இருக்குமா. அவ்வளோ மகிமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். அவரை நம்பி இருக்கிறவங்க மேலே உதிக்கும். இதை காட்டிலும் மகிமையானது செய்ய அவரால் முடியும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேகஸ்தம்பமா, அவங்களுக்கு வெளிச்சம் பகல் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சாமா. ஆண்டவர் அப்படி பாதுகாத்து அவங்களை நடத்தியிருக்கிறார். உங்களையே அப்படி ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. பாருங்கள், இன்றைக்கி பல பேர் இந்த பட்டாசு குழந்தைகளாம் வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய இதை காட்டிலும் இதிலும் நீ மேலானதை காண்பாய் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்புங்க. ஒரு நாள் வைக்கப்பட்டு போக முடியும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கப்படுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்வாராக. தேங்க்யூ தகப்பனே. இந்த நல்ல வேலைக்கு நன்றி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு சொன்னது போல் ஏசப்பா, நீங்கள் நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க காணும். இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னது போல் கர்த்தர் பலத்த அற்புதம் செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நானும் மனதார வாழ்த்துக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்ப நாமத்தின் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.